ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலிதா விலாக்ஸ். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ரொம்ப லேட்டாக சொல்கிறேன்ல, சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதா, அதனால தான். ஸோ இன்றைக்கி நம்ம லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் ஆட்டுக்கால் பிரியாணி எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடலனா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிரும். நீங்கள் ஆட்டுக்கால் சுட்டு வாங்கிட்டு வரீங்களா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டக்கப்புறம் அந்த மேலே இருக்க அந்த சுட்டதெல்லாம் வந்து நீங்கள் கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் மணி நேரம் மஞ்சத்தூளில் ஊற வச்சுட்டு குக்கரில் வந்து நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட தண்ணி நம்ம தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு 8-9 விசில் விடுங்க. அப்போ தான் கால் நல்லா கொஞ்சம் வெந்து வரும். இப்போது நம்ம தாளிப்புக்கு போயிடலாமா. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அது கூட நெய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எண்ணெய் வந்து நீங்கள் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த காலில் இருந்து அந்த கொழுப்பே வந்து ரொம்ப அதுக்கப்புறம் வந்து கொலக்கொலன்னு ஆகிடும். ஸோ கொஞ்சம் லைட்டாகவே ஊற்றிக்கோங்க. அது கூட ஆல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, நான் இன்றைக்கி ஒரு 8 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு எப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 6 வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே இன்றைக்கி ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வரும்போது நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாமா. அது கூட ரெட் சில்லி 4 ஸ்பூன்ஸ், கரம் மசாலா 3 ஸ்பூன்ஸ், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, பிரியாணி மசாலா 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் நிறைய ஆட் பண்ணிட்டேன், அப்புறம் நான் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ்லாம் நல்லா வந்து அது ஸ்மெல்லாம் போனோடனே நீங்கள் வந்து இந்த காலும் வெந்திருக்கும் சைட் பை சைட். ஸோ அந்த காலையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவுக்கு கூட அது ஊறணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கால் அந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதையுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அது இது கூட ஆட் பண்ணால் தான் அது வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த காலோட அந்த எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கும்ல, ஸோ அது டேஸ்டியாக இருக்கும். அதை சைட் பை சைடு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கால் வந்து எவ்வளோ இதை கூட அழகாக மிக்ஸ் ஆகுதோ அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். ஸோ நீங்கள் அடுப்பை வந்து ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் அந்த மசாலா கூடயே நல்லா ஊற விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுத்தையும் ஒரு கைப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து என்னோடய பெஸ்ட்டு பாட்டு. இது வந்து இந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம இது போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து பிரியாணினாலே நான் வந்து மட்டன் பிரியாணி தான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் போன வீடியோ கூட சொல்லியிருப்பேன், உங்களுக்கு மட்டன் பிரியாணிலாம் எங்கே ஃபேமஸ்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த கடையில் பிடிக்கும்னு. எனக்கு யா மொய்தீனில் பிடிக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் சும்மா ரீல்ஸ் பார்த்துட்ருக்கும் போது இந்த ஆட்டுக்கால் பிரியாணி வந்துச்சு, ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் நான் இதை ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவ்வளோ சூப்பராக நல்லா ஜூஸியாக வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த சூப்பு தண்ணியும் நம்ம இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அதுவே போதும். ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் 1 கிளாஸ் ஊற்றிங்கன்னா அதுக்கு 1.5 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சூப்புக்கும் தண்ணிக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தம் விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நல்லா உதிரியாக ஒரு பீஸுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது சாப்பிடும்போது வந்து ரொம்ப ஜூஸியாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்டு வெறன்னு சாப்பிட்றவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்து சூடாக சாப்பிட்டதுனால ரொம்ப ஜூஸியாக இருந்தது, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த கால் கூட வச்சு சாப்பிடும்போது ஆஹா அமிர்தம் மாதிரி இருந்தது. இப்போ வீடியோ பார்க்கும்போதே அவ்வளோ நாக்கு ஊறுது எனக்கு. கண்டிப்பாக இப்போ ஃபெஸ்டிவல் டைம்லாம் வருது, மாட்டு பொங்கல் அப்போல்லாம் வந்து நான்வெஜ் தானே எடுப்பீங்க. அப்போ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக. கண்டிப்பாக பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப நிறைய சத்து இருக்குது இந்த காலில். ஸோ பசங்களும் இது அட்லீஸ்ட் அந்த கால் சாப்பிட்லனா கூட அந்த எசன்ஸ் இறங்கியிருக்க அந்த பிரியாணி சாப்பிட்டா கூட கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. See you next video. Love you all.